கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு மிகவும் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளின் நன்மைக்காக, உங்களுடைய வாழ்வில் நிறைவேற வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காக, நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதத்திற்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். அதற்கு முன்பதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கவிருக்கின்றேன். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இந்த நாளிலும் பல வகையான காரியங்கள், கடமைகள் நிறைவேற வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை. உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த வார்த்தை வசனத்தின்படி கர்த்தர் வாய்க்க செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் தொட்டதையெல்லாம் தேவன் துலங்க செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலேயும் மிகுந்த பலனை நம்முடைய தேவன் நமக்கு நிறைவாய் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் கரங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்கள் பாதைகளை எல்லாம் நெய்யாய் பொழிய வைக்கக்கூடியவர், நீங்கள் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலத்தையும் விவேகத்தையும் சத்துவத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர். நீங்கள் பலமுள்ளவர்களாக இருந்தாலும் பலவீனர்களாக இருந்தாலும் இந்த நாளில் உங்கள் தேவன், நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமைகள் ஒரு நாளும் ஒருபோதும் நமக்கு கிடைக்காமல் போக போவதே கிடையாது. காரணம் என்ன? இன்னைக்கு உங்களுக்கு வேண்டிய, நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய தரமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நமக்கான காரியங்களை கைக்குடி வர பண்ணுகிற தேவனோடு நீங்கள் இருக்க வேணும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அப்படி இருந்ததனால அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரோடு இருக்கிறோம் என்ற உணர்வும் அந்த நிலைப்பாடும் அந்த நற்செய்கைகளும் நமக்கு இருக்குமே ஆனால், நீங்க பாப்பீங்க, தெய்வத்தினுடைய இறை ஆற்றல், இறை சக்தி, தெய்வீக வல்லமை உங்களோடு இந்த நாள்ல கனெக்ட் ஆகும். இன்னைக்கு இந்த காலையில நீங்க எழும்பி உட்கார்ந்து கொண்டு என்ன பண்ண போறோம், இந்த காரியம் எப்படி முடிய போகுது, இந்த காரியம் எப்படி அமைய போகுது, இது நல்ல விதமா முடிஞ்சா நல்லா இருக்குமே, இந்த புலம்பல் எல்லாம் நீங்க பாடி உங்களையே ஒரு வருத்த வியாகுலத்துக்குள்ள அழுத்தி கொள்ளாதீங்க. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு நன்றிகள் அதிகமா செலுத்துங்க. ஆண்டவர் உங்களோடு கூடவே இருப்பதற்காகவே அவர் மனித அவதாரம் கொண்டு இம்மானுவேல் தேவனாய் இந்த உலகத்திற்கு அவதரித்தார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் பாதைகள் எல்லாம், உங்கள் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். படிக்கிற பிள்ளைங்க நீங்க, இன்னைக்கு நான் சொல்றேன், படிங்க, பள்ளிக்கூடம் போங்க, ஆனா அவரையே நினைச்சுக்கிட்டு இருங்க. கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள், வேலைக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள், தொழில் செய்யக்கூடியவர்கள், இன்னைக்கு பல வகையான ஊழியத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள், அவரே நினையுங்க, அவரை தியானிங்க, அவரை கனப்படுத்துங்க. இந்த உலகத்துல உங்கள் கவனத்தை திசை திருப்பி உங்களை பாதிக்கக்கூடிய 1000 சக்திகள் இருந்தாலும், உங்க நன்மையை தடுக்கக்கூடிய 1000 சக்திகள் இருந்தாலும், இன்றைக்கு நீதியாய், நேர்மையாய், நியாயமாய் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அற்புதத்தை நீங்கள் பெறாதபடிக்கு 1000 எதிர்மறையான வல்லமைகள் தீவிரித்து தடை செய்தாலும் பயப்படாதிருங்கள். நீங்கள் அவரோடு இருந்தால், அவருடைய அந்யோன்ய ஐக்கியத்தில் நீங்கள் இருந்தால், இருளின் அதிகாரங்கள் உங்களுக்கு முன்பதாக தோற்று போகும். அவரை நினைங்க, அவரை அதிகமா கனப்படுத்துங்க. மனதின் ஆழங்களிலும் சிந்தையின் ஆழங்களிலும் அவருக்கு அதிகமான நன்றிகளை செலுத்துங்க. ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். அவர் என் கூட இருக்கிறார். நான் வார்த்தையின்படி வாழ்றேன், வசனத்தின்படி நான் ஜீவனம் பண்றேன். என்னை அழைத்த தேவன் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு முன்னோக்கி செல்லுங்கள். நீங்கள் படைக்கப்பட்டதின் நோக்கமே அவரோடு நீங்கள் வாழ்வதற்காகத்தான். ஆண்டவர் இந்த உலகத்துல எல்லாத்தையும் படைச்சார். எதுக்காக தெரியுமா? அவர் அனுபவிக்கிறதுக்காக அல்ல, நம்ம அனுபவிக்கிறதுக்காகத்தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மழை, வெயில், இயற்கை வளங்கள், மரம், செடி, கொடி,
நிலம், நீர், காற்று, இந்த பூமியில் விளையக்கூடிய விளை பலன்கள் இதெல்லாம் நம்ம தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் ஒண்ணு அனுபவிக்கிறது இல்ல. ஆனா நம்மளை படைச்சதின் நோக்கம் எதுக்காக தெரியுங்களா? அவரை நாம அனுபவிக்கிறதுக்காக, அவரை அனுபவிக்கிறதுக்காக, அவர் நம்மளை அனுபவிக்கிறதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்காரு. பொதுவா பாருங்களேன், ஒரு காலகட்டத்துல எல்லார் வீட்லயும் டைனிங் டேபிள் வாங்கினாங்க. இன்னைக்கு அநேகருடைய வீட்டுல போயிட்டு டைனிங் டேபிளை பார்த்தா ஆச்சரியமா இருக்குங்க. டைனிங் டேபிள் வாங்கின நோக்கம் எதுக்கு? எல்லாரும் குடும்பமா உட்காந்து சாப்பிடறதுக்காக. ஆனா இன்னைக்கு டைனிங் டேபிள போய் பாருங்க, சாப்பிடுறதை தவிர டைனிங் டேபிள்ல எல்லா வேலையும் நம்ம பார்க்கிறோம். பொருட்களை அடுக்கி வைக்கிறது, எதையாச்சும் நம்ம எடுத்து வைக்கிறது தான் செய்யணுமே தவிர, சாப்பிடுறதை விட மற்ற விஷயங்களுக்காக தான் டேபிள் நம்ம யூஸ் பண்றோம். வாங்குறது எந்த நோக்கத்துக்காக? அமர்ந்திருந்து சாப்பிடுறதுக்காக. அமர்ந்திருந்து இப்ப சாப்பிடுறதை விட மற்ற விஷயங்களை, பொருட்களை வைக்கிறதுக்காக தான் நம்ம அதிகமா உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். நல்லா யோசித்து பாருங்க. நம்மளை படைச்சது நோக்கம் அவர் நம்மளோட வாழ்றதுக்காக, நாம அவரோட வாழ்றதுக்காக. ஆனா இன்னைக்கு அவரோட நம்ம வாழ்றோமா என்றதை யோசிச்சு பாருங்க. அதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ஆகவே அவரோடு இருங்கள். இன்றைக்கு உங்களுடைய எல்லா காரியங்களையும் படைத்த தேவன் வாய்க்க பண்ணுவார், பலிக்க பண்ணுவார், உங்களை செழிக்க பண்ணுவார், உங்கள் நல்வாழ்வை மேன்மை அடைய செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்திலே வருகின்றோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலே, இந்த 29ஆம் தேதியில ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விளங்க வேண்டிய, வெளிப்பட வேண்டிய சகல விதமான ஆசீர்வாதங்களை பரலோக தேவன் நிறுத்தாமை வர்ஷிக்க பண்ணுவீராக. தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு கூடவே நீர் இருப்பீராக. நீர் இம்மானுவேல் தேவன் உம்முடைய பிள்ளைகளோடு கூடவே இருப்பீராக. உம்முடைய பிள்ளைகளும் உம்மோடு கூடவே இருப்பார்களாக. உம்மை தியானிக்கிற தியானத்திலே, உம்மை நம்புகிற நம்பிக்கைகளிலே, உம்முடைய வாக்குகளை அறிக்கையிடுவதிலே அசைவில்லாமல் உறுதியாய் இருப்பார்களாக. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய நற்காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. தொட்டதையெல்லாம் துலங்க பண்ணுவீராக. காரியங்கள் எல்லாவற்றையும் கைக்கூடி வர பண்ணுவீராக. வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கக்கூடிய நற்காரியங்கள் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. தடைகள் நீங்குவதாக, சூழல்கள் அனுகூலம் ஆவதாக. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற சத்திய வார்த்தையின்படி இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெய வாழ்வை நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய கரம் உங்க கூடவே இருக்கும். நீங்க செய்றதெல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். தொடர்ந்து உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தத்தோடு கூடவே நாங்கள் இருக்கின்றோம். மீண்டும் நாளை காலை இதே நேரத்தில் நாம் சந்திப்போம்.